திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து உமக்கு நன்றி கலந்த தோத்திரம் செலுத்துகிறோம். முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, நீ வணங்கி ஆராதித்து உமக்கு நன்றி அறிந்த உத்தரவு செலுத்துகின்றோம். தீர்ப்பிடாதீர்கள், நீங்கள் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள் என்று சொன்ன அந்த மாபெரும் இயேசு இன்று தீர்ப்பிட பலர் முன்னிலையில், சமூகத்தின் முன்னிலையில் நிற்கப்படுகிறார். இது ஒரு அநீதியின் தீர்ப்பு, அதிகாரமான ஒரு தீர்ப்பு, நீதி நேர்மையற்ற ஒரு தீர்ப்பு, பாரபட்சமற்ற ஒரு தீர்ப்பு. யூதர்களால் ஏற்றுக்கொள்ள இயலாத இயேசுவை சாவுக்கு தீர்ப்பிடுகிறான் பிலாத்து. அவன் மட்டுமல்ல, இன்று நாமும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயல்கள், வார்த்தைகள், நடத்தைகள் மூலமாக இயேசுவையும் நம்மோடு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் தீர்ப்பிடுகிறோம். தீர்ப்பிடாமல் இருக்க இயேசு காட்டிய வழியில் நாம் நடப்போம். அன்பு இயேசுவே, என்னுடைய சகோதர சகோதரிகளை நான் தீர்ப்பிடுகிற போதெல்லாம் உண்மையை நான் குறிப்பிட்டேன். இதோ உம்முடைய அவல நிலையை பார்த்து, உம்முடைய இரத்தத்தை பார்த்து நான் மனம் வருந்துகிறேன். இனி உம்முடைய ஆசீர்வாதத்தினால், உம்முடைய இரக்கத்தினால் மன்னிக்க பெற்று இனி உம்மையும் எனது சகோதர சகோதரனையும் நான் தீர்ப்பிட மாட்டேன் என்று முடிவு கொள்கிறேன். ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய பேரிக்கத்தினால் சமாதானத்தை நித்தியிலே பாற்றி அடைவார்களாக. சுமையாய் சோர்ந்தோரே வருகவென்றே, சிலுவை சுமையை எனக்கு தந்தார். சுமையாய் சோர்ந்தோரே வருகவென்றே, சிலுவை சுமையை எனக்கு தந்தார். சிலுவை சுமையை எனக்கு தந்தார். உனக்காக மரித்தேன், எனக்காக என்ன செய்தார், உனக்காக என்ன செய்தார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். இரண்டாம் நிலை, ஆண்டவர் இயேசுவின் தோளில் பாரமான சிலுவை மரம். பாரங்கள் சுமப்பது எளிதல்ல,
பாத சிலுவையை பரிதாபமாக சுமக்கும் இந்த இயேசுவை பாருங்கள். இந்த சிலுவை பழங்காலத்தில் அவமானத்தின் சின்னமாக பலராலும், குறிப்பாக யூதர்களால் இழிவாகவும் கருதி ஒதுக்கப்பட்டது. இந்த சிலுவை சுமந்த பிறகுதான் அதற்கு மேலும் இந்த சிலுவைக்கு பெருமை சேர்த்தார் இயேசு. நம்முடைய வாழ்வில் பிறர் மீது பல்வேறு விதமான பாவ சுமைகள், பரிகார சுமைகள், தவறான சுமைகள், பொய் குற்றச்சாட்டுகள், இவைகளையெல்லாம் சுமத்தி நாம் மகிழ்வு காணுகின்றோமே. இயேசு இன்று நம்முடைய பாவங்களை எல்லாம் இவ்வாறமான சிலுவை வடிவில் சுமந்து சென்றிருக்கிறார். நாம் செய்த அநியாய தீர்ப்புகள், நாம் செய்த பாவ செயல்கள், நாம் நடந்து சென்ற தவறான பாதைகள், இவைகள்தான் இன்று அவருக்கு பாரமான சிலுவையாக மாறிவிட்டது. என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, சிந்திப்போம். பிறர் மீது தேவையற்ற சுமைகளை சுமக்க மறப்போம். வீண் பழிகளை சுமத்துவதை நிறுத்துவோம். தவறான பேச்சுக்களை நிறுத்துவோம். நல்ல உள்ளங்களாக வாழ்வோம். எங்கள் அன்பு இறைமகனே, மக்களாகிய நாங்கள் அனைவரும் எங்களது சிலுவைகளை சுமந்து உம்மை பின்தொடர்ந்து உமக்கு சான்று பகர தேவையான அருள் வரம் தந்தவர்களும். ஆமென். எங்கள் பேரு தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரு தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வீஸ்வரன் இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறப்படுவது. உனக்காக மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். முழுமுதல் கடவுளை தேட சொன்னேன், முதல் முறை கதைகள் முழுமுதல் கடவுளை தேட சொன்னேன், முதல் முறை கதைகள் முதல் முறை கதைகள் உனக்காக திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி மக்கள் நடைக்கிழந்த தோற்றிலும் செலுத்துகின்றோம். இயேசு முதல் முறை கீழே சாய்கிறார். தடுமாற்றம். இயேசுவின் வாழ்க்கையில் இத்தடுமாற்றம் ஒரு சாதாரண நிகழ்வுதான். அவர் வாழ்வில் அவர் சந்தித்தது, அவர் மேற்கொண்ட இந்த பயணத்தில் முதல் தடுமாற்றம். இது இயற்கையின் நீதி. இது ஒரு வீழ்ச்சி அல்ல, எழுச்சி என்றுதான் சொல்ல வேண்டும்.
இது தோல்விக்கு அறிகுறி அல்ல, வெற்றிக்கு அறிகுறி. நம் வாழ்வில் பலமுறை விழுந்திருக்கிறோம். மீண்டும் எழுவதற்குரிய சக்தி நம்மிடம் இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்கு கடவுள் தந்த பலம், சக்தி, ஆற்றல் இவைகளை அவர் கொண்டிருக்கிறார். இதோ நான் மீண்டும் எழுந்து நடப்பேன் உங்களுக்காக. இது எனக்கு தாங்க முடியாத பாரமான சிலுவை அல்ல. உங்களை நான் எங்கு விட்டு விடுவேனோ என்கின்ற ஒரு அச்சத்தில் சற்று சோர்வுற்று தடுமாறினேன். அவநம்பிக்கை அல்ல, நம்பிக்கை. இருமாப்பல்ல, பிடிவாதம் அல்ல, பலவீனம் அல்ல, தாழ்வு மனப்பான்மை அல்ல, பொறாமை அல்ல. இவைகளை தாண்டி தந்தை என் மீது வைத்திருந்த நம்பிக்கை. என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, வாழ்வில் நாம் சந்திக்கின்ற தடுமாற்றங்களை எல்லாம் இறைவனால் சமர்ப்பிப்போம். ஒவ்வொரு முறையும் நாம் விழுகின்ற பொழுது வாழ்வில் எழுச்சி நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு முறையும் தோல்விகளை சந்திக்கிற பொழுது வெற்றி நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு முறையும் அழுகின்ற பொழுது சிரிப்பு நிச்சயம் உண்டு. மீட்பு நமது கையில். ஆண்டவருடைய பாதையிலே நாம் நம்பிக்கையுடன் நடந்து செல்வோம். எல்லா பள்ளிகளைவா எங்கள் வாழ்வில் நாங்கள் முதல் முறை விழுந்தவுடன் சோர்ந்து போகாமல் மீண்டும் எழுந்து பயணத்தை தொடர பலவீனங்களிலிருந்து விடுதலை பெற அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயும், மறித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வீசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் காண கிடந்தது. சந்தில் சந்தித்து துதிக்க செய்யா அருள் மீது நிறைந்த தாயே. சந்தில் சந்தித்து துதிக்க செய்யா சந்தில் சந்தித்து துதிக்க செய்யா உம்மை ஆராதித்து வணங்கி மக்கள் நடிக்கிழந்த தொண்டைகளும் செலுத்துகின்றோம். இயேசு தன் அன்பு தாயை சந்திக்கிறார்.
தாயும் சேயும் சந்திக்கின்ற ஒரு உன்னதமான நிகழ்வு இது. தன்னை பெற்றெடுத்து தாளாட்டி சீராட்டி வளர்த்த தாய் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் பார்ப்பதை கண்டு கதறுகிறாள், கண்ணீர் செல்லுகிறாள். கண்ணீரும் கவலையும் தன் கருவில் அவள் சுமக்கவில்லை. அவள் சுமந்ததெல்லாம் இத்தகையதொரு மகன் இச்சமூகத்திற்காக உயிரை கொடுக்க இருக்கின்றானே என்று கண்ணீரோடு கடந்த ஆனந்த கண்ணீராய் வடிக்கின்றாள். இயேசுவினுடைய சிலுவை பயணத்தில் உற்சாகத்தை கொடுக்க வருகிறாள். வேதனையோடு கண்ணீர் வடித்தாலும் கடவுள் சித்தம் என்ன என்பதை அவள் உணர்கிறாள். இதோ உமது அடிமை என்று கடவுளுக்கு அர்ப்பணித்தவனாய் புரியாத துயரங்கள் நமக்கு வரும் பொழுது, பிடிக்காத பொருட்கள் நாட்கள் விளைவுகளை சந்திக்கும் பொழுது நாம் சொல்வோம், இதோ உமது அடிமை, கடவுளே உன் சொற்படி எனக்காகட்டும் நிகழட்டும் என்று சொல்வோம். துன்பங்கள் வரும் பொழுது அவைகளை எதிர்நீச்சல் கொண்டு சந்திப்போம். அவைகளை தாங்கிக் கொள்ள நல் மனதை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் செல்லிப்போம். என்னுடைய மகனோ மகளோ நோபல் பரிசு, உலகிலே விளையாட பரிசுகளை பெற்றாலும் அல்லது தவறுகள் செய்தாலும் தோள் மேல் தூக்கி தாளாட்டி சீராட்டக்கூடியவள் தான் அன்னை. அன்னையின் அன்பை உணர்வோம், அன்னைக்கேற்ற பிள்ளைகளாக வாழ்வோம். தியாக வேள்வியின் சின்னமை நிறைவா, இனி வரும் நாளில் நாங்கள் எங்கள் சந்ததிகளை உங்கள் போல் உருவாக்க தேவையான அருள்வரங்களை தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மறைக்கும் விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேஸ்வரர் இறக்கத்தினார் நித்திய சமாதானத்தில் மாற கடவுள். செலுத்துகின்றோம். செல்லம்
5ஆம் நிலை. இயேசுவுக்கு சீமோன் உதவி செய்ய கட்டாயப்படுத்தப்படுகிறார். தோள் கொடுக்கும் தோழன் சீமோன். பிறருக்கு இக்காலகட்டத்தில் உதவி செய்வது என்பது சற்றும் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறோம். அதுவும் துன்பம் வேளையில் பிறருக்கு எப்படி உதவுவது, நோய் வருகிற பொழுது எப்படி உதவுவது, கொரோனா தொற்றுக்கிருமி காலகட்டத்தில் பிறருக்கு உதவி செய்யலாமா வேண்டாமா, அவரை பார்க்கலாமா, அவரை தொடலாமா, அவருக்கு உதவி செய்யலாமா என்றெல்லாம் நினைக்கும் காலகட்டத்தில் அன்று இயேசு சந்தித்த அந்த துன்ப நேரத்தில் அவரை தோள் கொடுக்க அழைத்தார்கள் படைவீரர்கள். சின்ன சிறிய உதவி என் சகோதர சகோதரிக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னவருக்கு இது ஒரு வேளை ஒரு ஆறுதலான நிலைப்பாடு. 10 தொழுநோயாளர்களை குணப்படுத்திய பொழுது ஒருவர் மட்டும் வந்து நன்றி கூறினார்கள். பலரும் அவரிடமிருந்து பல நன்மைகளை பெற்றார்கள். ஆனால் இந்த சீமோனை தவிர வேறு எவரும் வரவில்லை கூறவர். என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, கிறிஸ்துவனாக கிறிஸ்துவதாக நான் வாழ்கிற பொழுது உதவி புரிதல் என்பது உன்னதமான கொடை. அதுவும் துன்ப நேரத்தில், ஆற்றுப்படுத்த வேண்டிய நேரத்தில் ஆற்றுப்படுத்துவராம், பிறருக்கு தோள் கொடுத்து உதவக்கூடியவர்களாம், துன்ப வேளையில் அவருக்கு ஆறுதல் சொல்லி தோள் கொடுத்து உதவ நாம் முன்வர முயற்சி செய்வோம். பழையன கலைந்து புதியன புகுவோம். புது மனிதர்களாக வாழ்வோம். பிறர் சுமைகளை நாமும் சுமக்க முயற்சி செய்வோம். இறை அருள் பெறுவோம். ஜெபம். இறையரசை மண்ணில் பரப்பிய இயேசுவே, உம் மக்களாகி நாங்கள் உம்மை பின்பற்றி வாழ உம் சீடர்களாக மாற பிறருக்கு உதவி செய்யவும் இலகிய மனதைத்தார். ஆமென். எங்கள் பேரில் தயவாயும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வீசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நீப்பார கிடந்தது. முகத்தை துடைத்தாய் என் முகம் தந்தே, அகம் சரி பாதியேற்க மறுத்தாய். முகத்தை துடைத்தாய் என் முகம் தந்தே, அகம் சரி பாதியேற்க மறுத்தாய். ஈகமகம் சரி பாதி உம்மை ஆராதித்து வணங்கி மற்ற இடங்களுக்கு தோற்றம் செலுத்துகிறோம்.
தக்காளி குறைக்கின்றன. வீரப்பெண் வெரோனிகா. வேடிக்கை பார்ப்பது வாடிக்கையானது அன்று மட்டுமல்ல, இன்றும் நம் சமூகத்தில். சாலையோரத்தில் விபத்துக்குள்ளாகி கிடக்கின்ற மனிதர்களை பார்த்து ஐயோ பாவம் என்று சொல்லிவிட்டு செல்கிறோம். ரத்தம் சிந்துகின்ற வேளையில் ஐயோ இவ்வளவு ரத்தம் சிந்தியதே என்று பரிதாபத்தோடு பார்த்துவிட்டு சொல்லுகிறோம். காரணம், நமக்கு எதற்கு ஊர் வம்பு? காவல் நிலையம் அழைப்பார்கள், அவருக்கு பண உதவி செய்ய வேண்டும், பல பிரச்சனைகள் வரும் என்று சந்தித்து நாம் ஒதுங்கி விடுகிறோமே. இயேசு நடந்து சென்ற கல்வாரி பயணத்தில் அவருடைய அந்த துன்ப நேரத்தில், அவர் ரத்தம் சிந்துகின்ற நேரத்தில் இந்த சமூகத்தில் ஒரு பெண்ணின் துணிச்சல் பாராட்டுக்குரியது. இரக்க குணமுள்ளவள் பெண், இலகிய மனம் கொண்டவள் பெண். இப்படிப்பட்ட அந்த நேரத்தில் இயேசுவின் முகத்தை துடைத்த பொழுது இயேசுவுக்கு சற்று ஆறுதலாக இருந்திருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, துன்ப நேரத்தில், துயர நேரங்களில் பிறருடைய முகத்தை நாம் துடைக்காவிட்டால் அவர் முகம் பார்த்து பேசி ஆறுதல் சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம், ஆற்றுப்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். பிறர் மீது வஞ்சகம் கூறாது, பிறர் மீது வீழ்பழிகள் சுமத்தார், இனி நான் இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தை மட்டும் போதும். வெரோனிகாவின் வீர செயல் நாம் ஒவ்வொருடைய செயல்களிலும் நடத்தைகளிலும் இருக்கட்டும். கடவுளால் நாம் என்றும் உணரட்டும். அன்பு இறைவா, பெண்களின் உள்ளம் கருணையினால் நிறைந்தது. இது அன்பின் பிறப்பிடம், தியாகத்தின் உறைவிடம், கருணையின் சமுத்திரம். அப்படிப்பட்ட இறை மதிப்பீடுகளை எங்கள் அனைவருக்கும் தந்தருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் சர்வீஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை ஆரம்பிக்கிறது. ஆராதித்து வழங்கி மக்கள் அடிக்கலந்த தோட்டிடம் செலுத்துகிறோம். Yeah!
இரண்டாம் முறையாக கீழே விழுகிறது. இரண்டாவது தடுமாற்றம். சிலுவையின் பாரம் மேலே உடலை அழுத்த, கற்களும் முற்களும் கீழே கால்களின் பாதங்களை துளைக்க, உடல் இழைக்க, கால்கள் சோரா நடைநல்லாட கீழே விழுந்தார். என்னடா இது இரண்டாவது வீழ்ச்சி? வேதனைகள் அதிகரிக்கின்றதோ, பாவங்கள் அதிகரித்து விட்டதோ? ஆனால் மனதில் சோர்வு மட்டும் இன்னும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. நம்பிக்கை மட்டும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. புத்துயிருடன் நான் நடைபோட்டு இறைவனின் மீட்பு திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி வீரத்துடன் கர்வத்துடன் ஆண்டவர் இயேசு இரண்டாம் முறை வீழ்ந்தாலும் எழுந்து நடக்க முயற்சி செய்கிறார். என் அன்பு சகோதரர்களே, சகோதரர்களே, துன்பங்களை கண்டு துவண்டு விடாதீர்கள், சோர்ந்து விடாதீர்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொன்னவர் நம் ஆண்டவர் இயேசு. இதோ வீழ்ந்து விட்டார் என நீங்கள் நினைக்காதீர்கள். இந்த வீழ்தல் மீண்டும் எழுவதற்கு ஒரு உறுதுணை, ஒரு வழிகாட்டுதல். என் வாழ்வில் நான் பலரை பலமுறை வீழ்த்தி இருப்பேன். என் சொற்கள், என் செயல்கள், என் சிந்தனைகளால். இனி அப்படிப்பட்ட வீழ்ச்சிகளை என் வாயால், என் கைகளால், என் கால்களால், என் நடத்தைகளால், பேச்சால் செய்யாமல் இருக்க இயேசுவிடம் வரம் கேட்போம். நாம் பலமுறை வீழ்ந்தாலும் நம்முடைய வீழ்ச்சி வாழ்வில் ஒரு பெரும் எழுச்சியை, மாற்றத்தையும் ஏற்படுத்தும். சிந்திப்போம். இரக்கத்தின் இறைவா, எங்கள் வாழ்வில் வரும் கொடுமைகள், இன்னல்களை கண்டு மனம் சோர்ந்து விடாமல் மீண்டும் புத்துயிர் பெற்று உம் திட்டத்தை நிறைவேற்றவும், எங்கள் வாழ்க்கை பாதை தடைகள் வரையும் சோர்ந்து போகாமல் புது முயற்சிகளில் ஆர்வமுடன் ஈடுபட அருள்தார். ஆமென். எங்கள் பேரு தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரு தயவாயிரம். மனித விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வீஸ்வரை இறக்கிறார். நித்திய சமாதானத்தினை காண கிடப்பது உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நடிகார தோற்றிடம் செலுத்துகிறோம்.
நகரத்து பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். ஆறுதல் சொல்லும் ஆண்டவர் இயேசு. இயேசுவுக்கான கொடிய பாதையில் ஆறுதல் அளிப்பவர்களாக அங்கே கல்வாரி பாயனத்தில் மீண்டும் பெண்களுடைய கூட்டம் அலைமோதுகிறது. அவர்களுடைய குடும்ப நிலைகளை எல்லாம் மறந்து, யூத சமூகம் என்ன சொல்லும் அவர்களை என்பதை மறந்து, துன்புறும் இந்த ஊழியனுக்கு ஆறுதல் சொல்ல முன் வருகிறது இந்த எருசலேம் நகர கூட்டம். அந்த எருசலேம் நகர பெண்களுக்கு தன்னுடைய ஆற்றுப்படுத்தும் பணியை இயேசு தொடர்ந்து செய்கிறார். துன்பத்திலும் ஒரு இன்பமான செயல், வேதனை நேரத்திலும் ஒரு மகிழ்ச்சிகரமான செயல். இனி நீங்கள் எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று அவர்களை ஆற்றுப்படுத்துகிறார். ஆறுதல் பெற வேண்டியவர் ஆற்றுப்படுத்துகிறார். ஆறுதல் பெற வேண்டியவர் ஆறுதல் சொல்லுகிறார். தாங்க முடியாத துன்பமாய் இருந்தாலும் கூட தன்னை நோக்கி வந்தோருக்கு இயேசு ஆறுதல் சொல்லுகிறார். என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, எனக்கு பிரச்சனை என்று வரும்பொழுது நான் யாரிடம் செல்வேன்? எனக்கு ஆறுதல் சொல்ல யார் இருக்கின்றார்கள் என்று எத்தனையோ உள்ளங்கள் இன்று ஏங்கி தவிக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் பார்க்கும் பொழுது நீ ஆறுதலான வார்த்தை சொல்லாவிட்டால் தோளில் தட்டி கொடுத்து, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருப்பேன் என்ற அந்த வார்த்தை மட்டும் போதும். செயல் அறிவில் இல்லாவிட்டால் சொற்களிலாவது உங்கள் உடனிருப்பை வெளிப்படுத்துங்கள். எருசலேம் நகர பெண்கள் தங்களால் உதவி செய்ய இயலாவிட்டால் தங்களுடைய உடனிருப்பை வெளிப்படுத்தினார்கள். பாராட்டக்கூடியவர்கள், பரிசு பெறக்கூடியவர்கள் அல்ல, கைதட்டி பாராட்டு பெறக்கூடியவர்கள். சமூகம் அவர்களிடத்தில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது உடன் இருப்பு. மாறுவோம், மாற்றத்தை தொடருவோம். ஜெபம். புதுமைகள் பல பொழிந்து புது பொலிவாற்றிய புரட்சி நாயகனே இறைவா, உம்மை போன்ற நாங்களும் மற்றவர்கள் தங்கள் வாழ்க்கையில் துன்புறும் போது ஆறுதல் தருபவர்களாக மாற வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரு தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரு தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வீஸ்வருடைய இயக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பாராட்டுகிறது. உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த தோத்திரம் செலுத்துகின்றோம்.
இயேசு மூன்றாம் முறையாக கீழே சாய்கிறார். மூன்று என்கின்ற எண்ணிக்கை ஒரு சில நேரங்களில் முழுமையை குறிக்கின்றதோ? இது மூன்றாம் முறை இயேசு கீழே விழுகிறார். அவரை எழ வைப்பதற்கு யாரும் இல்லை. பாரம் அதிகரித்து விட்டது. தம்முடைய பாடுகளையும் மரணத்தையும் அவருக்கு ஏற்படவிருக்கும் உயிர்ப்பையும் நன்கு அறிந்திருந்தார். அவருடைய இலக்கு கல்வாரி பயணம். அவருடைய இலக்கு உலகம் மீட்பு பெற வேண்டும். என்னுடைய உடல் பலவீனமாக இருந்தாலும் என் உள்ளத்தில் தெம்பும் துணிவும் இருக்கின்றது. என் லட்சியத்தை நோக்கி பயணம் செய்ய இறைமகன் இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, மகனே மகளே, நீ முயன்றால் உன்னால் முடியாதது எதுவும் இல்லை. கடின உழைப்பு ஈடு என ஏதும் இல்லை. என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, வாழ்க்கையில் துன்பங்களை துவண்டு விடாதீர்கள். தோல்விகளை கண்டு ஏமாந்து விடாதீர்கள். அவையெல்லாம் உங்களுக்கு வாழ்வின் பாடங்கள், அனுபவங்கள். இதோ இயேசுடைய இந்த மூன்றாம் முறையுடைய வீழ்ச்சி, அவர் நடந்து வந்த பாதையில் பல பாடங்களை இச்சமூகத்திற்கு கற்றுத் தந்திருக்கிறார். நாம் நமது வாழ்வில் தோல்விகள் வெற்றிகளாக மாற்றும் பொழுது அவை எனது அடுத்த நொடி பொழுதில் வாழ்க்கையின் பயணம், வாழ்க்கையில் அனுபவங்களை கற்றுத் தருகிறது. பிறர் வாழ்க்கையில் நாம் ஒளியேற்ற வேண்டுமெனில் நமது வாழ்வின் அனுபவங்களை பகிர்வோம். அதுவே பிறர் வாழ்வில் நாம் ஏற்றும் ஒளி விளக்காக மாறும். தோல்விகளை கண்டு துவண்டு விடாதீர்கள். துன்பங்களை கண்டு சோர்ந்து விடாதீர்கள். இதோ ஆண்டவர் எழுந்து நடப்பது போல துன்ப நேரங்களில் இறைவா, எனக்கு நீர் தெம்பையும் மனதிடத்தையும் தாரும் என்று சொல்லி செபிப்போம். எழுவோம், எழுச்சி காண்போம். ஓ இயேசுவே, நாங்கள் அனைவரும் உம்மை பின்செல்ல எண்ணியை மறுத்து உம் சிலுவையை சுமந்து கொண்டு உம்மை பின்தொடரவும் உம் பொருட்டு உயிரை இழக்கவும் உமக்கு சான்று பகிரவும் தேவையான ஆற்றலையும் அருளையும் சக்தியையும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தந்தருளும். ஆமென். எங்கள் பேரு தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரு தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வீஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இவ்வாறு கடந்தது.
திருப்பாதைகளின் 10ஆம் நிலை ஆண்டவர் இயேசுவுடைய திருவுடையை கைவிடார்கள். ஆடையில்லா மனிதன் அரை மனிதன், நிர்வாணம் நிரந்தரமல்ல. கசி இரத்தத்தோடு ஒட்டி இருந்த அந்த ஆடைகள் கூறும் செய்திகளை இப்பொழுது கேளுங்கள். ஆடையில்லா மனிதன் அரை மனிதன், வேதனைகளால் அவரது அழகான உடல் அடைந்த புண்களை அந்த ஆடைகள் மறைத்து விட்டனவாம். அந்த ஆடைகள் களையப்பட வேண்டும், காயங்கள் தெரியப்பட வேண்டும். தனது உயிரை இழக்க துணிந்தாலும் தனது மானத்தை இவன் இழக்க வேண்டும். இந்த ஆடையில்லா மனிதன் ஆடையை இழந்த பிறகும் இந்த அவமானம் எனக்கு பெரிதல்ல, எதையும் தாங்கும் இதயம் எனக்கு உண்டு, எதையும் இழக்க எனக்கு மனம் உண்டு. இதோ நான் ஆடையின்றி இருந்தாலும் நான் ஆண்டவர் முன்னிலையில் இருக்கிறேன். ஒரு தெய்வீக மனிதர்களின் மத்தியில் இது துடிதுடிப்பாய் இருக்கிறது. வேதனை ஒரு பக்கம், அவமானம் இன்னொரு பக்கம். என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, இந்த ஆடையை நான் எப்படி பயன்படுத்துகிறோம்? என்னுடைய உடல் கவர்ச்சியாக இருக்க வேண்டும், பிறரை கவர வேண்டும். அரை ஆடை அணிந்தாலும் அடுத்தவர் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற கூட்டங்கள் இன்று எத்தனை பேர்? ஆடை பிறருடைய மானத்தை காப்பாற்றும். இதோ அந்த ஆடையையும் இழந்து தன் மானத்தையும் இழந்து நிற்கின்றார் இயேசு நமக்காக. என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, சிந்திக்க அழைக்கிறேன். எனது வாழ்வில் பிறர் மானத்தை நான் எப்படியெல்லாம் வாங்கி இருப்பேன். உன் மானத்தை நான் வாங்கிடுவேன், உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன், உன்னை அசிங்கப்படுத்துவேன், அவமானப்படுத்துவேன் என்று கொக்கரித்த நாட்கள் எத்துணை எத்துணை. இந்த ஆண்டவர் இயேசுவை சற்று சிந்தித்து இதோ பாருங்கள். பலரும் அவரை கொக்கரித்து சொல்லுகிறார்கள், இவன் ஆடையில்லா மனிதன். யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக, நமக்காக. இனி இப்படிப்பட்ட அவமானப்படுத்தப்படுகின்ற செயல்களில் நம்மை ஈடுபடுத்த வேண்டாம். பிறரை படித்துரைக்கும் செயல்களில் நம்மை ஈடுபடுத்த வேண்டாம். பிறரை அன்பு செய்து அரவணைக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுத்துவோம். ஆடையின்றி இருப்பவர்களுக்கு ஆடையை கொடுப்போம். மானத்தை இழந்து தவிப்போருக்கு கர்ப்பமுடன் மானத்துடன் வாழ நாம் உதவி புரிவோம். இரக்கம் நிறைந்த எங்கள் தந்தையே, இதோ எங்களுக்காக கசிவிடப்பட்டு உம்முடைய ஆடைகளை உரித்த நிலையிலும் கூட உம்முடைய உரிமையான அன்பை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து தந்திருக்கிறீர்கள். எங்களுடைய வாழ்விலே நாங்கள் எல்லாவற்றையும் இழந்தாலும் கூட உம்மை அன்பு செய்யவும், உம்முடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற எம்முடைய சொந்தங்களை நாங்கள் அன்பு செய்யவும் கற்றுத்தார். எங்கள் பெருதாய்வாயும் சுவாமி, எங்கள் பெருதாய்வாயிரும் மரித்த விசுவாசமுடைய ஆன்மாக்கள் செலுத்துடைய பெருக்கத்தினால் சமாதானத்தினை தேவைப்பாற்றி அடைவார்களாக. ஆமென்.
ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த தொழுத்திடம் செலுத்துகிறோம். இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். ஆணிகளுக்குள் ஆண்டவர் இயேசு சிலுவை சுமந்து கொண்டு கொல்கத்தா என்னும் இடத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆண்டவர் இயேசு யூதர்களுக்கு புதுமையில் பல செய்த இந்த கைகள், புண்களை ஆற்றிய இந்த கைகள், புண்ணிய வழிகாட்டிய இந்த கால்கள், இப்படி எல்லா நிலைகளிலும் நல்லதையே செய்த இந்த கைகளுக்கும் கால்களுக்கும் அவர்கள் கொடுத்த சன்மானம் ஆணி கொண்டு அறைதல். வேதனையும் துன்பமும் மரிகம்தான். ஒவ்வொரு முறையும் அவர்கள் ஆணி கொண்டு அறைகிற பொழுது அவருடைய வேதனையும் வழியையும் தாங்கிக் கொள்வது யார்? இயேசு விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே பலமாய் தொங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது பார்த்த யூதர்கள், தலைமை குருக்கள் எல்லோரும் எள்ளி நகையாட இருக்கிறார்கள். என் சமூகமே, இந்த வேதனை இன்னுமாய் ஆண்டவர் இயேசு தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறார். இந்த வழிகள் எல்லாம் அவருக்கு அதிகமல்ல. நாம் செய்த பாவ நிலைகள் அவருடைய வழிகளை அதிகப்படுத்துகிறது. ஒவ்வொரு முறையும் அவர்கள் ஆணிகொண்டு அவரை ஓங்கி அடிக்கின்ற பொழுது ஒவ்வொரு அடியும் அவர் தாங்கிக் கொள்வதற்குரிய சக்திக்காக, இறைவா எனக்கு சக்தி தாரும், வல்லமை தாரும் என்று சொல்லி கூக்குரல் இடுகிறார். வலிமை பெற்றவராய் இதோ தன்னுடைய இறுதி பயணத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறார். இனி நான் யாருக்கு அஞ்ச வேண்டும்? இனி நான் யாருக்கு பயப்பட வேண்டும்? என் ஆண்டவரின் இலக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இறுதி கட்டத்தை நெருங்குகிறது என்று இந்த அறைதல் வழியாக நமக்கு கற்றுத் தருகிறார். என் அன்பு சமூகமே, பல நேரங்களில் நம் வாழ்வில் பல சமயங்களில் எத்தனையோ வழிகளில் அறைந்திருக்கிறோம். பலருடைய பெயர்களை நாம் பிடித்திருக்கிறோம். அடுத்தவர்களின் குடும்ப விளக்குகளை அணைத்திருக்கிறோம். அடுத்தவர்களின் குடும்ப பாங்கான நிலைகளை சீரழிக்க முன்வந்திருக்கிறோம். அவர்கள் மகிழ்வுடன் வாழக்கூடாது என்று நினைத்திருக்கிறோம். இதைவிட ஒரு பெரிய சிலுவை அறைகள் இந்த சமூகத்தில் யாரும் கொடுக்க இயலாது. அப்படிப்பட்ட நிலைகளை களைவோம், தகர்த்தெறிவோம். இதோ ஆண்டவரோடு இணைந்த நிலையில், இறைவா, இனி நாங்கள் நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்களாக வாழ்வோம் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் செபிப்போமா?
காயப்பட்ட என் இயேசுவே, இதோ எங்களுடைய பாவங்களை உம்முடைய பாதத்தில் கொடுக்கிறோம். எங்களுடைய பாவங்கள் உம்முடைய திரு ரத்தத்தினால், உம்முடைய திருகாயங்களினால் மறைக்கப்பட்டு நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு எங்களுடைய நோய்கள், எங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் குணப்பெறுவதாக. ஆமென். எங்கள் பேரு தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரு தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வீஸ் இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பாடப்படுகிறது. உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நடைக்கலந்த தொட்டிலும் செலுத்துகின்றோம். இதோ கருணைக்கு ஒரு உருவம் உண்டு என்றால் அத்திரு உருவம் இதுவாகத்தான் இருக்கும். இரக்கத்திற்கு ஒரு வடிவம் உண்டு என்றால் அவ்வடிவம் இதுவாகத்தான் இருக்கும். பேர் இரக்கத்திற்கும் பேரு கருணைக்கும் முழுமையானவர் ஆண்டவர் இயேசு. இதோ கருணையே வடிவமானது. சொல்லலாம் வேதனையில் சிலுவையில் உயிர்த்தது.
You
உன் பெயரல்லவா கடலாடும் உள்ளத்தினுள் வாழ்வதாய் கருணை வடிவல்லவா வானம் பறந்தால் வணங்கும் உன் மேன்மை கண்டும் கடலால் சென்றால் பொய்யான பொங்கும் ஏதேனும் செய்தியல்லவா கருணை வடிவல்லவா கடவுள் உன் பெயரல்லவா கருணாறு உள்ளத்தில் உள்வாழ்வா கருணை வடிவல்லவா. ஆம் தந்தையே, எங்களிடம் இருக்கின்ற சுயநலங்கள் மாறி பிறநலம் வாழ எங்களுக்கு நீர் உதவி புரிந்திருடும். எங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபிக்க உம்மை நோக்கி நாள்தோறும் முழு மனதுடன் நன்றாட எங்களுக்கு வரம் தாரும். உம்மையே நீர் எங்களுக்கு உயிர்தானம் செய்கிறேன். பிறர் வாழ்வில் நாங்கள் சிறிய சிறிய தியாகங்கள் செய்து பிறருக்கு வாழ்வு தர எங்களுக்கு நீர் வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மறித்த விசுவாசனுடைய ஆத்மாக்கள் சிறுவனுடைய பேர் இரக்கத்தினால சமாதானத்தை நித்திரை பாற்றி அடைவார்களாக. எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். பாசத்தின் வழியில் என்னையும் கருதுகிறாய் பாசத்தின் வழியில் என்னையும் கருதுகிறாய் வாக்கு நன்றி கலந்த தோத்திரம் செலுத்துகிறோம். அழகு குழந்தையாய் பெற்றெடுத்த பொழுது தனது மடியில் வைத்து தாளாட்டி சீராட்டி உறங்க வைத்த அந்த ஒரு மகிழ்ச்சி இந்த நாளில் அழகு குழந்தையாய் பார்க்க இயலாத ஆண்டவர் இயேசு முகம் முழுவதும் இரத்தம், உடல் முழுவதும் சாட்டை அடிகள், உயிர் கூட அந்த உடலில் இல்லை. அப்படிப்பட்ட அந்த உடலை தாங்கி பிடிக்கின்றாள் அன்னை மரியாள்.
யாரால் இத்தகைய நிலையை தாங்கிக் கொள்ள முடியும்? யாராலும் முடியாத நிலையைத்தான் அன்னை தன்னால் முடியும் என்று நமக்கு நிரூபித்து காண்பிக்கின்றாள். என் மகன் என்னை சார்ந்தவன் அல்ல, இவ்வுலகை சார்ந்தவன், இவ்வுலகிற்காக வாழ்ந்தவன், இந்த உலகிற்காக தன் உயிரையும் கொடுத்தவன். இங்குதான் அன்னை மரியாளின் அன்பு, அரவணைப்பு, வீரம், கடமை உணர்வு, சமூக பாங்கான உணர்வு, திறநல சேவை என்பதை வெளிப்படுத்துகிறாள். உயிர் பிரிந்த தன் மகனின் உடலை வைத்துக் கொண்டு இக்கால தாய்மார்கள் கண்ணீர் விட்டு கதறி ஓலமிட்டு அழுவார்கள். உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்கள் சபிக்கப்பட வேண்டும், உன்னை கொலை செய்தவர்கள் கொலைகளத்திற்கு அழைத்துச் செல்லப்பட வேண்டும் என்று கதறுகின்ற தாய்மார்களின் மத்தியில் இதோ இந்த அன்னை மரியாள் நம் எல்லோருக்கும் தன் மகனை இவ்வுலகிற்கு ஈர்த்தெடுத்திருக்கின்றாள். இந்த மகனை பார்த்து, இனி நீ இவ்வுலகத்திற்கு சொந்தமானவன், கடவுளுடைய இலக்கை இலட்சியத்தை நீ நிறைவேற்றிவிட்டாய், அதுதான் நீ எனக்கு வாங்கி தந்த நோபல் பரிசு, அதுதான் இவ்வுலகத்திற்கு நீ வாங்கி தந்த மீட்பின் பரிசு என்று உள்ளத்தின் ஆழத்தில் பூரிப்படைகிறாள். இயேசுவின் தாய் போன்றவர்கள் என்பதை எத்தனை பேர் இத்தகைய காரியங்களில் நம்மை ஈடுபடுத்த முடியும்? இறை அழைத்தலுக்கு நாம் எத்தனை பேர் நம் பிள்ளைகளை இறை அழைத்தலுக்கு அனுப்ப முயற்சி செய்கிறோம்? சமூக பணிகளுக்கு அழைத்துச் செல்கிறோம். இதோ இந்த இளையோர்களைப் போல இன்னும் எத்தனை இளையோர் சமூகங்கள் வீழ்த்தி எழ வேண்டும். அவர்கள் வாழ்வில் மலர்ச்சி பொங்க வேண்டும். அவர்கள் வாழ்வு இறையருள் பெற வேண்டும். எக்காரியத்தையும் தொடங்குவது எளிது, தொடர்ந்து செயலாற்ற இறைவனின் அருள் தேவை. நம்பிக்கையோடு கேட்போம், பெற்றுக்கொள்வோம் என்கின்றாள் அன்னை மரியாள். மனிதனே, நீயும் நானும் எத்தனை முறை 10 மாதம் சுமந்து பெற்ற தாயும் தந்தையும் சொல்லாலும் செயலாலும் புண்படுத்தி இருக்கிறோம். அதற்காய் மனம் வருந்துவோம். ஜெபம். படைப்பின் பரம்பொருளே, எம் வாழ்விற்காக தம் மகனை தந்து எங்களுக்கு சான்று பகர்ந்த எங்கள் வியாகுல அன்னையை பின்பற்றி வாழ எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் சாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசமுடைய ஆன்மாக்கள் சிறிதேசனுடைய பேரக்கத்தினால் சமாதானத்தை விட்டு இளைப்பாற்றி அடைவார்களாக. உம்மை ஆராதித்து வணங்கி மக்களிடையே கடந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆண்டவர் இயேசுவின் உடலை வணக்கம் செய்ய செலுத்துகின்றோம். இயேசுவை வணக்கம் செய்கிறார்கள்.
கல்லறையில் ஆண்டவர் இயேசுவின் உடலை தகனம் செய்கிறார். இயேசுவின் மரித்த உடலுக்கு மரியாள் தம் மடியில் புகலிடம் அளித்தாள். மரியன்னையின் மடியில் புகலிடம் அடைந்த இயேசுவின் உடல் இப்பொழுது பூமி தாயின் மடியில் புகலிடம் அடைகிறது. வாழ்நாளெல்லாம் நமக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவின் உடல் என்னும் வீரிய விதையை நிலத்தில் விதைக்க அரிமத்தியா என்னும் ஊரை சேர்ந்த யோசேப்பு சிரமம் எடுத்துக்கொண்டார். கோதுமை மணி மண்ணில் வீழ்ந்து மணிந்தால் ஒழிய பலன் தராது என்பதற்கிணங்க தன்னுடைய வாழ்நாளில் எல்லாவற்றையும் சாதித்து விட்டேன் என்ற பெருமிதத்தோடு இதோ ஆண்டவர் இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு பதுங்கு குழிகள் உண்டு, மணுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொன்ன அதே அந்த வார்த்தைகள் இன்று அவருக்கு தன்னை முழுவதும் கல்லறையில் வைக்கக்கூட இடமில்லாத நிலையில்தான் யோசேப்பு சிரமம் எடுத்தார். சிலுவையில் இருந்து இறக்கி தன்னையே பிறருக்காக அழித்துக் கொண்ட இந்த இயேசு சுயநலத்திற்காக மடியவில்லை, பிற நலத்திற்காக மடித்தார் என்பதை இவ்வுலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அரிமத்தியா யோசேப்பு இயேசுவின் உடலை தன்னுடைய சொந்த இடத்தில் எடுத்து சென்று அடக்கம் செய்கிறார். என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நம்பிக்கையோடு நாம் இந்த இயேசுவின் பாடுகளில் பங்கு கொண்டோம். இது இறுதி பயணம் அல்ல, இது தொடக்கத்தின் பயணம், வாழ்வின் துவக்கம். இது இதோ இவர் மீண்டும் எழுவார் என்கின்ற நம்பிக்கையோடு உண்மைகள் உறங்கலாம், மறைக்கப்படலாம், ஆனால் நிரந்தரமாக மாண்டு விடாது. மனித தேயத்தை புதைத்தாலும் அது சிதைத்து விடாது. சிந்தித்து செயல்பட மனித உள்ளங்களே, நீங்கள் தயாரா? இயேசுவோடு நாமும் பயணிப்போம் நமது வாழ்வின் பயணத்தில். ஜெபம். நிறைவின் இருப்பிடமே இறைவா, மனிதகுலம் சேர்த்து வைக்கவும் காத்துக்கொள்ளவும் விரும்புகின்றதை ஒழிய உன்னை போல இழக்க விரும்புவதில்லை. இயேசுவே, உம்மை போன்ற தியாக உள்ளத்தை எங்களுக்கு தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மனித விசுவாசிகளுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கழுவது. Oh
Go